ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி 18 விலாகு தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஆடி 18 ஞாயிற்றுக்கிழமைக்கும் முந்தின நாள் சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர்லையெல்லாம் ஆடி 18 தீபாவளி அதை ரெண்டு மட்டும் விசேஷமாக கொண்டாடாமல் அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா வடை நோம்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக வடை சுடுவோம். புதுசாக கல்யாணம் ஆனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போவாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க மட்டும் கிடையாதுங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க எல்லாருமே கூட மாமியார் வீட்டுக்கு போவாங்க. மாமியார் வீட்டில் வடை சுடுவாங்க முந்தின நாள் நைட்டு. அடுத்த நாள் காலையில் தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு நான்வெஜ் எல்லாம் சமைப்பாங்க. இதுதான் ஆடி நோம்பி தீபாவளி ரெண்டு நாளுமே எங்கள் ஊர் சைட்லையெல்லாம் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகலை. ஆடி நோம்பிக்கு நம்ம வீட்லேயே இருந்தாச்சு. சனிக்கிழமை ஆஃபீஸும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே தான். இந்த வீடியோ மதியம் ஒரு 11 மணி 12 மணி போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடைக்கு போய் ஃபஸ்ட்டு வடை பருப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டு மல்லி வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இட்லி சுடுறதுக்காக மாவுக்கு அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அரிசியும் போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊர்லையெல்லாம் விசேஷம் அப்படின்னா, அதாவது ஆடி 18 தீபாவளினா முந்தின நாள் நைட்டு வடை சுடுவோம். அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக இட்லி இருக்கும். கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வெஜிடேரியன் குழம்பு, கோயிலுக்கு போகலை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நான்வெஜ் குழம்பு. இட்லிக்கே காலையில் குடல் குழம்பு இல்லைன்னா நாட்டுக்கோழி வார்த்து எதையோ ஒன்று போட்டுருவோம். இதுதான் ப்ராப்பராக எப்போவுமே நடக்கும். வடைக்கு பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் அந்த சைடில். அப்படியே இங்கே அரிசியும் ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஒட்டுக்காக போட்டு வச்சுட்டேன். அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நான் மிஷினில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன். கிரைண்டரில் மேக்ஸிமம் நான் ஆட்டவே மாட்டேன், மிஷினில் தான் கொடுத்துருவேன். அம்மா வீடு மாவாட்டுற கடை வச்சுருந்தாங்க. ஸோ அப்போருந்தே எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பழக்கம், கிரைண்டரில் ஆட்டுற பழக்கம் கிடையாது, மிஷினில் கொடுத்து ஆட்டிக்கிற பழக்கம் தான். மிஷினில் மாவாட்டினா நல்லா இருக்குமான்னு சில பேர் கேட்குறீங்க. நல்லா தாங்க இருக்கும். நானெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே மிஷினில் தான் கொடுத்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். 4க்கு 1 அப்படிங்கிற அளவில் உளுந்து போடுவேன். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து அப்படின்னு போடுவேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குவேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு கொண்டுட்டு போய் மிஷினில் ஆட்டி கொடுத்துருவாங்க. அதை கொண்டு கரைச்சி வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ வடைப்பருப்புக்கு வடை அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடே சாப்பிட்றேன். இன்றைக்கி காலையில் எழுந்ததே கொஞ்சம் லேட்டு தான், அதனால் சமைக்கிறதும் கொஞ்சம் லேட்டு தான். பாப்பா 2 பேர்த்துக்குமே லீவ் விட்டுட்டாங்க. சனி ஞாயிறு திங்கள் மொத்தம் 3 நாள் 2 பேர்த்துக்குமே லீவு. சனிக்கிழமை எங்களுக்கு லீவு தான். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து மற்ற வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சன்சி பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இன்றைக்கி லீவு தான். வீடு கூட்டுற வேலை துடைக்கிற வேலை எப்பவுமே சன்சியாவோடது தான். சன்சியால் முடியல, அவளால் செய்ய முடியல, எக்ஸாம்க்கு ஏது இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் வீடு கூட்டுவேன், வீடு துடைப்பேன். அப்படி இல்லைன்னா மற்ற டைமில் எல்லாமே சன்சி தான் செய்வாள். டெய்லியும் வீடு கூட்டிடுவா. வாரத்தில் ஒரு நாள் எப்போ அவளுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதோ அந்த அன்னைக்கு வீடு கூட்டுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடு தொடச்சி விட்டுருவா. அடுத்த நாள் நோம்பி இல்லைங்களா, நோம்பிக்கு முன்னாடியே வீடு க்ளீனிங் வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும். ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நோம்பிக்கு முந்தின நாள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும். அதனால் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேடம் வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி காய போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும் பொழுது ஹெட்ஃபோனில் சாங்ஸ் ஏதாவது போட்டு விட்டுட்டு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டோரி மாதிரி ஏது போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே வேலை செய்வாள். இப்போ கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி, சன்சி வீட்டை துடைக்கட்டும், அதுக்குள்ளே போய் இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். சனிக்கிழமை தான் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் சம்பளம் போடுவோம். அதனால் கொஞ்சம் சம்பளம் போடுறது, கிராஸ் செக் பண்ணுறது, அடுத்த வாரத்துக்கான பொருள் எல்லாம் இருக்குதான்னு பார்க்குறது, இந்த வேலைகள் எல்லாம் சனிக்கிழமை தான் செய்வோம். சரி, அந்த வேலைகளெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டேன். அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு சாயந்தரம் கண்டிப்பாக நேரம் இருக்காது. இன்றைக்கி பிள்ளைங்களுமே நேரமாக கிளம்பணும். வீட்டில் போய் அவங்களும் வடை சுடணும், ஊருக்கெல்லாம் போகிறனாலும் அவங்களும் போகணும். அதனால் ஒரு 4 மணிங்க பொழுது ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொரியரெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு நீங்களும் நேரமாக கிளம்பிக்கிங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 4 மணிக்கு மேலே நாமளும் போய் பார்த்திங்கன்னா வடை சுடணும். அதனால் மத்திய நேரத்துலேயே இந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சு வச்சிட்டோம்னா பிள்ளைங்களும் நேரங்காலத்தோட வீட்டுக்கு போவாங்க. நாமளும் பார்த்திங்கன்னா நேரங்காலத்தோடு போய்
வடையை வந்து சுட்டு சாப்பிட்லாம். அதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்து வந்துட்டேன். ஆடி 18 முன்னிட்டு 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா படி அரைப்படி படி வந்து அரிசி இழக்கிற படி வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஒரு படி அடைக்கிற படி வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். படி வந்து ஃபுல்லாகவே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 50 பீஸ் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே தீந்துருச்சு. பிள்ளைங்க அக்கா சனிக்கிழமை பேக் பண்ணுறதுக்கே ஆஃபர் போட்டவங்களுக்கு ஆர்டர் பண்ணவங்களுக்கே பேக் பண்ணுறதுக்கு இல்லைங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி திங்கக்கிழமை போய் வாங்கிக்கலாம்டா, வாங்கிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் அந்த ஆஃபர் போட்டவங்களோட ஆர்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை தான் போய் வாங்கிட்டு வந்து மீதி எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்பணும். அதனால் அந்த ஆஃபரில் ஆர்டர் போட்டவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முழுக்கவே இருக்குது. உங்களுக்கும் ப்ராடக்ட் வந்து வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இல்லைன்னா வெப்சைட் ரெண்டுலேயுமே ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு அரிசி இழக்கிற படி அரைப்படியும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு படியும் கொடுக்குறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் படி நல்ல குவாலிட்டியாக டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக நீங்களும் வாட்ஸ்அப் வெப்சைட் ரெண்டுலேயுமே ஆர்டர் வந்து பண்ணுங்கள். இந்த வண்டியில் சைடு ஸ்டாண்ட் வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டு வந்து கண்டு விழுந்துருச்சுங்க. அது இல்லாமல் சென்டர் ஸ்டாண்டே போடுற மாதிரி இருக்குது. இந்த சென்டர் ஸ்டாண்டு என்னால் ஒருத்தியால் இழுத்து போடவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது ரோட்டில் போகிறவங்ககிட்ட அண்ணா இதுக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அரிசி ஆட்டுறதுக்கு நானும் சன்சியும் வந்து கிளம்பிட்டோம். சரி போகிற வழியில் அப்படியே இந்த வண்டிக்கு ஸ்டாண்டு மட்டும் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்டாண்டு போடுறதுக்கு வந்தாச்சு. இது வேறு பேட்ரி வண்டியாக போச்சுங்களா, சைடு ஸ்டாண்டை வந்து எடுத்து விட்டால் மட்டும்தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் போகும். அந்த ஒயரையும் சேர்ந்து பிடுங்கி விட்டுருந்தோம். அதனால் இந்த சைடு ஸ்டாண்டை வந்து போட்டு விட்டு அந்த ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து மாவாட்டுற கடைக்கு வந்தா அப்பப்பப்பப்பா, உங்கள் ஊர் கூட்டமா எங்கள் ஊர் கூட்டமா, இந்த அன்னைக்கு தான் பயங்கர விசேஷம்னு சொல்லணும் மாவாட்டுற கடையில். அதாவது நோம்பிக்கு முந்தின நாள் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம். நாங்கள் மாவாட்டுற கடையில் வந்து இந்த குண்டாவெல்லாம் மாவு ஆட்டுறதுக்கு வந்து வச்சுட்டு 4 ரோடு நானும் சன்சியும் கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வாங்கிறதுக்கு போயிட்டு மற்ற வேலைகளும் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தோம்னாவும் இங்கே வந்து எங்களோட மாவு வந்து அந்த க்யூவில் வரவே இல்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்து அப்புறம் தான் மாவு வந்து ஆட்டிக்கிட்டு வந்தோம். மற்றன்னைக்கெல்லாம் இந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. நோம்பி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம். மற்ற சனிக்கிழமை வந்தோம்னா ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நின்று ஆட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அடேங்க அப்பா, அரை மணி நேரத்துக்கு மேலே 3/4 மணி நேரத்துக்கு நின்று வெயிட் பண்ணி மாவு வந்து ஆட்டணுங்க. சரி என்ன பண்ணுறதுங்க, நாளைக்கு இட்லி சாப்பிட்ணுன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படியோ ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி மாவை அரைச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்கு வந்த கையோட மாவு வந்து பார்த்திங்கன்னா 2ஆக டிவைட் பண்ணி நான் வந்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருவேன். உப்பு போட்டு கரைச்சதை புளிக்கிறதுக்கு வெளியில் ஒன்று வந்து வச்சுருவேன். ஒன்று வந்து உப்பு போட்டு கரைச்சி புளிக்காமல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். தேவைன்னா புளிக்காது இருக்கிற மாவு எடுத்து மறுபடியும் புளிச்ச மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். அது போல் தான் செய்வேன். அதே போல் இப்போ 2 தான் வந்து பிரித்து வச்சாச்சு. மாவாட்டி கொண்டாந்து வச்சாச்சு. இனி அடுத்த வேலை வடை சுடுற வேலை தான். கொஞ்சம் நேரமாக வடை சுட்டோம்னா அப்படியே ஆஃபீஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் கொடுத்துடலாம். ஒரு 2 மணி போல் சுட ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 மணிக்கும் போது பிள்ளைங்க வந்து கிளம்புவாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்தோம்னா சாப்பிட்டு போவாங்க. அதனால தான் 1 கிலோ அளவுக்கு பருப்பு வந்து போட்டோம். இப்போ எங்களுக்கு மட்டும்னா ஒரு அரை கிலோ மட்டும் போட்டால் போதும். பிள்ளைங்களும் இருக்கிறங்காட்டி தான் ஒரு 1 கிலோ பருப்பு வந்து போடலாம் அப்படின்ட்டு போட்டோம். அப்படியே போட்டுட்டு வடை சுடுற வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டோட அத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து சுட போகிறாங்க. வடை சுடுறதுக்கு ப்ரிப்பேராக எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி மல்லித்தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் கொலாபரேஷனுக்காக வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் நோம்பிங் சார், என்னால் அது பண்ண முடியாது, நான் மண்டே வந்து பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் இல்லைங்க மேடம் முடியவே முடியாது, இன்றைக்கே வந்து பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி நானும் அத்தையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நானும் அத்தை சன்சி 3 பேர் பண்ணுறோம், நீ போய் டக்குன்னு குளிச்சுட்டு அந்த வேலையை பாருப்போ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் குளிச்சுட்டு அந்த வீடியோ ஷூட்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டு அல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எல்லோ கலரில் பூ வந்து பூத்துருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லோ, பிங்க்கு, பர்பிள், ஒயிட்டுன்னு நிறைய கலராக இருக்குது. பூத்து வந்தால் தான் என்ன கலர் பூ பூத்துருக்குதுன்னே தெரியுது.
இங்கே பாருங்க நம்ம வீட்டு மீன் குட்டிகளை இப்போல்லாம் கையை காலையெல்லாம் உள்ளே வச்சோம்னு வச்சுக்கோங்க வந்து அந்த மீன் மசாஜ் பண்ணுமா ஐயோ அது பேர் என்னன்னு தெரியலை அந்த ஒரு மாதிரி வந்து லைட்டாக கடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு முன்னையெல்லாம் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கல முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சோம்னாவே பிடிக்கிறோமோ என்னமோன்னு பயந்து ஓடி போயிடும் இப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சா போதும் இங்கே பாருங்கள் எப்படி வந்து நம்மளை வந்து கடிக்குதுன்னு பாருங்கள் இன்னும் காலை வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்காந்துக்கிட்டோம் ஆட்டாமல் காலை ஆட்டாமல் அப்படியே விட்டுட்டு வச்சுக்கோங்க நல்லா பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் எனக்கு வேறு பிராண்ட் கொலாபரேஷனுக்கு வீடியோக்கு எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு சரி ஓகே போய் வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் போல் ஆச்சு சரி போய் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வடை சொல்கிற இடத்துக்கும் வந்துட்டேன் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வடை வாசம் பக்கத்து ரூம் வரைக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹா வடை போட ஆரம்பிச்சுட்டாங்கடா அப்படின்ட்டு நானும் வந்தேன் ஒரு அடசு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நானும் வந்தேன் சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாங்களா அப்படின்ட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துட்டேன் இந்த வடை மிக்ஸ் பண்ணுற பவுலு தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயுமே நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருந்தேன் ஆனாலும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான் செட் ஆஃப் 3யும் கிடைக்குது செட் ஆஃப் 1ம் கிடைக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் இது வந்து நல்ல பெரிய பவுல் மாவெல்லாம் சலிக்கிறோம் இந்த மாதிரி வடையெல்லாம் சுடுறோம் பூரிக்கெல்லாம் மாவு பேய்கிறோம் எந்த பர்பஸ்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் போட்டு பெனஞ்சு எடுக்கிறதுக்கு ஆடப்பாட சூப்பராக இருக்குது குவாலிட்டி நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க ஆனால் வெயிட் வந்து அந்தளவுக்கு கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருளெல்லாம் எடுத்தோம்னா எவ்வளோ வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி வெயிட்டு கிடையாது ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப வெயிட் கிடையாது மெலிசான வெயிட்டு தான் ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரம் வீருட்டு போகிறதோ உடஞ்சி போகிறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு வேணால் இந்த வீடியோக்கு கீழேயும் நான் லிங்க் வந்து டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் ஒரு 2-3 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா மாதிரி போடுவோம் இல்லைங்களா அது போல் போட்டு எடுத்துட்டோம் ஒரு 2-3 பேட்ச் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வடை மாதிரி தட்டி போட்டோம் வடை மாதிரி தட்டி போடுறது ஹஸ்பண்டோட அத்தைக்கு மாமாவுக்கு இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பல்லு தான் இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்மெல்லாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் பக்கோடா மாதிரி தட்டி போட்டு நல்லா முருகெல்லாம் வேக விட்டு மொறுன்னு எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் 2-3 பேட்சாக இதே போல் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு கல்யாணம் ஆன புதுசில் மட்டும் இல்லை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆனாலும் சரி எல்லாருமே வந்து மாமியார் வீட்டுக்கு போவாங்கன்னு சொன்னீங்களே நோம்பிக்கு நீங்கள் போகலையா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க இது வந்து போன வருஷம் வீடியோலையுமே கேட்டிருந்தீங்க ஆடி நோம்பிக்கு ஏன் அம்மா வீட்டுக்கு வந்து போகலை அப்படின்ட்டு ஆடி நோம்பிக்கு எப்போவுமே இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து போகிறது கிடையாது தீபாவளிக்கு மட்டும்தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா ஆடி நோம்பிக்கு வந்து நம்ம போயிட்டோம்னா மாமா வந்து இங்கே இருக்காங்க நாம் அங்கே போயிட்டு அம்மா வீட்டில் வடை சுட்டு கொடுத்து விடலாம் ஹஸ்பண்ட்டை வந்து கொடுத்து விடுவேன் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொக்குன்னு போயிடுவாங்க அது இல்லாமல் ஹஸ்பண்டோட அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆடி நோம்பிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க அதனால் இவங்க 2 பேருத்தையும் வயசானவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம வந்து இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இங்கேயே வந்து இருந்துக்கிறது மணி ஹரிதா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அம்மா அப்பாவுமே இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க எல்லோரும் ஒட்டுக்காக இருந்து ஒரே பக்கமே வந்து நோம்பி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ மணி ஹரிதாக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் அவங்க 2 பேரும் பொக்குன்னு போயிடுவாங்கன்னு அம்மா அப்பா வந்து அங்கேயே இருந்துக்கிறாங்க மணிஹரிதாவும் ஊருக்கு போகிறதுக்கு இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு ஏன்னா தேனி வந்து லாங் ட்ராவல் ஒரே நாள் ஃபங்க்ஷன் 2 நாள் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு வந்து மறுபடியும் அலைஞ்சிக்கிட்டு வர முடியாது இல்லைங்களா மகத்தை தூக்கிட்டு குழந்தையும் சின்ன பையனாக இருக்கிற அவனும் அதனால் அவங்களும் அங்கே போக முடியாதங்காட்டி அம்மா அப்பா வந்து இங்கேயே வந்து இருந்துக்கிறாங்க ஸோ நாங்களும் இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே வந்து இருந்துக்கிறது ஆடி 18நாவே நைட்டு வடை சுட்டுட்டு காலையில் எழுந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அடுத்த நாள் கறியாக்குறது அது போல் இருந்துக்கிறது தீபாவளிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுறது தீபாவளிக்கும் இருக்கலாம் ஆனால் குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் அதுவும் இல்லாமல் என் தங்கச்சி குழந்தைங்க வந்து அங்கே இருக்காங்க இல்லைங்களா இவங்களோட சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கிடப்பாங்க அதனால் தீபாவளிக்கு மட்டும் போயிடுறது தீபாவளிக்கு போனாலும் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை குழம்பு கறி பிரியாணி எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுத்து விட்டுருவோம் ஏன்னா இது பேர் நிறைய பேர் வந்து வீடியோஸில் வந்து கேட்குறீங்க அதுவும் இல்லாமல் உங்கள் மாமனாரை வீடியோஸில் காட்ட மாட்டேங்கிறீங்க உங்கள் மாமனாருக்கு சமைக்க மாட்டேங்கிறீங்க சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் அப்பப்பா எத்தனை முறை வீடியோஸில் நான் வந்து அவங்கள வந்து காட்டியிருக்கேன் அதுக்கு மேலே அவங்க வீடியோவுக்கு வந்து வரமாட்டாங்க ரொம்ப ஷை டைப் ஃபங்க்ஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது கெட்டது வெளியே போகிறது எங்கேயுமே போக மாட்டாங்க ஜஸ்ட் டீ கடைக்கு போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட
ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, மறுபடியும் வந்துடுவாங்க. காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. மற்றபடி வீட்லேயே தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லேயும் வந்து அதிகமாக காட்டுறது கிடையாது. சும்மா இதை வந்து ஒரு பெரிய இது மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, மாமனார் மாமியாரை வந்து வச்சு பார்த்து அனுசரித்து போகிறவங்க வந்து இந்த கேள்விகளெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது எப்படி என்னங்கிறது தெரியும். இந்த மாமியார் மாமனாரை பார்க்காமையே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆட்கள். நங்கையால் குழந்தையால், அதாவது ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சியில் பார்த்துக்காம இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குற சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிக்கிட்டேன். வடையும் வந்து சுட்டு எடுத்தாச்சு. இன்னொரு 2 பேட்ச் மட்டும் போடணும். சரி, அப்படியே பிள்ளைங்களுக்கு சுட சுட கொடுத்துட்டு போயிடலாம். மறுபடியும் இன்னொரு 2 பேட்ச் போட்டு கொண்டு வந்து அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஒடியாந்துட்டேன். பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வடை கொடுத்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ட்விஸ்ட் அடிச்சதுன்னு சொல்லணும். காலையிலிருந்தே பிள்ளைங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் நோம்பி ஒரு 4 மணி 4:30 பொழுது ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவங்களும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா தான் 6:30 ஆனாலும் ஆஃபீஸை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா மழை பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சுங்க. நான் ஆல்ரெடி வீடியோஸில் கூட சொல்லியிருந்தேன், எல்லா தூர்லேயும் மழை பெய்யுது, எல்லா பக்கம் மழை பெய்யுதுன்னு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி எல்லாம் போடுறீங்க. எங்கள் ஊரில் மழையவே காணோம், ஈரோட்டில் மழையே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஊத்துச்சு பாருங்க மழை ஈரோட்டில். ஆடி 18 அன்னைக்கு முந்தின நாள் வடநோம்பு அன்னைக்கு சரியான மழைன்னு சொல்லணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல மழை, ஒரு மழை வந்து பெஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நிறைய மழை வந்து பெஞ்சுது. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, பிள்ளைங்களால தான் கிளம்ப முடியல. கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் மழை வந்து பெஞ்சுதுன்னு தான் சொல்லணும். வெளியே கூட வர முடியல, அந்த அளவுக்கு நல்லா மழை பெஞ்சுது. சரி, மழைக்கு சூடாக இருக்கடா, இன்னொரு 2 பேட்ச் போட்டுக்கிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து வடையும் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாரும் ஒட்டுக்கா சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா ஒரு பிள்ளை வெளியில் வந்துட்டு தான் சொன்னா, அக்கா இங்கே வந்து பாருங்க சன்சியும் சுஸ்தியும் அப்படின்னு வந்து சொன்னா. வெளியில் வந்து பார்த்தா இங்கே பாருங்க மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா மழையில் நனையணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் நனைகிறது இல்லாமல் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணோட குழந்தை அந்த பொண்ணையும் சேர்ந்து நலைய விட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க. ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கெல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்களோட குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிடுவாங்க. சனிக்கிழமையெல்லாம் ஸ்கூல் வந்து இருக்காது இல்லைங்களா, அந்த அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த அன்னைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா ஆஃபீஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30, 5:45, 6 மணி தின்னி இருக்கும். அந்த ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்குமே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறது காலையில் இல்லைங்க பொழுது நாமளுமே வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கோங்கடா அப்படின்னு தான் சொல்லுவோம். கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு வந்துடுவா. இவ பாருங்க சன்சி சுகஸ்திகோட சேர்ந்து ஆடிட்டு இங்கே பாருங்க சரியான ஆட்டங்க. 3 பேருமே போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்னு சண்டை கட்டங்காட்டி அவங்க 2 பேரும் போய் மாற்றிட்டாங்க. இவ எம்பேச்சுக்கு நான் மிரட்டினாலும் கேட்க மாட்டேங்கிறா, எம்பேச்சும் கேட்க மாட்டேங்கிறா. அப்புறம் நானும் பிடிச்சி ஒரு மிரட்டி விட்டு போய் சுகஸ்தி துணியை எடுத்தாந்து போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் தான் கம்முன்னு இருந்தா. ஆனால் மழை விடுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வெளியே வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மழை விட்டப்பாடே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆஃபீஸில் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் எதுவுமே சரி செய்யலை. கொரியர் வண்டி வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. சித்த நேரம் அப்படியே பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு 6-6:30 அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து விட்டு பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிளம்புனாங்க. பிள்ளைங்க போகிற வரைக்கும் அவங்களோட உட்காந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு பிள்ளைங்கள்லாம் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அவங்களையும் தாட்டி விட்டுட்டு குடோன் எல்லாம் சாத்திட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே என்ன வீடா இல்லை தண்ணி மேடா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இந்த வீட்டு தோட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூழ்கிடுச்சு. அது மூழ்கி அந்த இடமும் இந்த மேலே போட்டிருக்கிற வாசல் 2மே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்துருச்சு. அந்தளவுக்கு தண்ணியாக தான் இருந்தது. மழை வந்து கொஞ்சம் அதிகமாக பேஞ்சால் இந்த இடத்துல தண்ணி இப்படி தான் வந்து தேங்கும். அதுக்கும் நம்ம வீட்டுக்கும் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா விடக்கூடாது அப்படின்னு அந்த பக்கத்து காட்டுக்காரங்களோட ரூல்ஸ். அதனால் நாங்கள் அந்த சைடு வந்து விடுறதில்லை, இப்படியே வந்து போட்டிருக்கிறோம். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இப்படி இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் பூமிக்குள்ளே வந்து இழுத்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சு ட்ரை ஆகிடும். பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்களே, நாங்களும்
வந்து பார்த்திங்கன்னா வடையெல்லாம் சுட்டு சாப்பிட்டாச்சு. மற்றபடி வேறு எந்த வேலைகளும் இல்லை. சன்சி வந்து ஹஸ்பண்டோட அத்தைக்கிட்ட நம்ம காப்பி வச்சு கொடுக்குறீங்களா, வர காப்பி வச்சு கொடுங்க, இந்த மலைக்கு வர காப்பிக்கும் சூடாக வடைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சன்சி சுகஸ்தி 2 பேரும் வர காப்பி குடிச்சிக்கிட்டு வடை சாப்பிட்டுக்கிட்டு டான்ஸு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க.